அன்பானவர்களே, தினமொரு தூதர் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அன்பாக சொல்லுகிறார். என்னென்ன என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிறார். அதில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒரு அன்பினால அதே போல் என்கிட்ட நீ பாரு, என்னுடைய வல்லமையை பாரு, நான் உன் மேலே வச்ச அன்பின் நிமித்தம் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன், நீ இது வரைக்கும் பார்த்திராத கேட்டிராத வியக்கத்தக்கதான காரியங்களை நான் உனக்கு செய்வேங்கிறார். ஏன் செய்கிறாரு, ஏன் சொல்கிறாரு? இதென்னா ஒரே ஒரு காரணம்தான், உங்கள் மேலே வச்ச அன்பு தாங்க. இந்த உலகத்தில் தாய் தகப்பனும் தன் பிள்ளையை நேசிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, அவங்க பலத்துக்கு மிஞ்சின அளவுக்கு கூட தன் பிள்ளைக்காக செய்வதை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன காரணம்? ஒன்றே ஒன்று, அன்பு தானே. அந்த தாயின் தகப்பனைனுடைய அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இதில் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இது வரைக்கும் நீ யாரையோ கூப்பிட்டுருப்பம்மா, அவங்களாலையெல்லாம் நீ விரும்பினில்ல, நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீல்ல, உனக்கான ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மனசில் வச்சு போராடிட்டு இருக்கிறீல்ல, அந்த விஷயத்தை அவங்களாலையெல்லாம் செய்ய முடியாது. நீ ஒருவேளை 50 மதிப்புள்ள ஒரு காரியத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 50 நினச்சி கேட்குற, நான் எண்ணிக்கையில் அடங்காதது, இதுவரைக்கும் நீ பார்த்திராதது, அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை உனக்கு நான் செய்யறதுக்கு நான் காத்திருக்கிறேன். அப்போது மேலான வியக்கத்தக்க பிரமிக்கத்தக்க ஒரு காரியத்தை உனக்கு நான் செய்கிற போது நீ ஏன் மற்றவங்களை போய் நோக்கி கூப்பிடாத, என்னை நோக்கி கூப்பிடு. நான் அப்படிப்பட்ட கற்பனை கெட்டாத விதங்களிலே உனக்கு நான் உதவி செய்வேன். ஏன்னா நான் உன் மேலே வச்ச அன்பு நிரந்தரமான அன்பு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை பார்த்துருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் நான் உன் மேலே நான் வச்ச அன்பை மாற்றிக்கொள்ளவே இல்லை. உன் பலவீனங்களை பார்த்து சிலர் உன்னை விட்டு விலகி பார்ப்பாங்க. உன்னுடைய உயர்வான குணங்களை பார்த்து 4 பேர் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருப்பாங்க. உன்னுடைய பலவீனங்களையும் நான் பார்த்துருக்கிறேன், பலத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்த நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு நீ இதுவரை பார்த்திராத, இதுவரைக்கும் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை, மறைபொருள்களை உனக்கு நான் அறிவிக்க போகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வேலைகளில், உங்களுடைய சொந்த தொழிலில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், அதாவது நீங்கள் வியக்கத்தக்கதான ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னா அதில் சில தொழில் ரகசியம் என்று சொல்வார்கள், வேலையில் சில ரகசியம் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தொழில் ரகசியங்களை, வேலைக்குள்ள ரகசியங்களை, சில ஃபார்முலா, சில சூத்திரங்களை அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா அந்த விடைக்கான தீர்வை அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அந்த மறைபொருளை, அந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல, நீங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழிலில் அப்படிப்பட்ட ரகசியத்தை தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த இடத்துல உங்களுடைய வேலைகளில், தொழில்களில் உங்களுக்கு நிகரானவங்க ஒருத்தருமே இருக்க முடியாது. ஆகவே உங்களை விட்ட அந்த கம்பெனிக்கு அதாவது கிடைக்காது. நீங்கள் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காரியம் உங்களுக்குள்ளிருந்து செயல்படும், வெளிப்படும். எப்போ? அவர் கொடுக்கும்போது. ஆகவே அவரோடு உறவாடுங்கள், அவரோடு அனுதினமும் பேசுங்கள், அவருடைய அன்பின் வார்த்தையை கேளுங்க, அவருடைய ரகசிய வார்த்தையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற சொல்லுவார். ஆகவே அவரோடு பேசுங்க. உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற சிறப்பான திட்டங்களை வெளிப்படுத்துவார். அதன் மூலமாக உங்களுடைய பெயர் மேன்மையடையும். நீங்கள் இருக்கின்ற இடத்துல
உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், வெற்றி மேல் வெற்றி அடையுங்கள். நல்ல பிதாவே, நீர் எங்கள் வாழ்விலே ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி உம்மோடு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறீர். இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது, ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் எங்களுக்காக இந்த பூமியில் வைத்திருக்கிற அறிந்திராத, நாங்கள் கற்பனைக்கு கூட ஆண்டவரே யோசிக்காத மாபெரும் திட்டங்களை, ரகசியங்களை எல்லாம், வெளிப்பாடுகளை எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே எல்லா விதத்திலும் எங்களை உயர்த்துகிறீரப்பா. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட நாங்கள் எங்கள் இடத்துல வெற்றியை காண உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடட்டும். பெரிதான அதிசயங்களை, அற்புதங்களை உங்கள் மூலமாக நாங்கள் பெற்று வாழ்வடையட்டும். ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.